ஐம் ரியலி சாரி அபவுட் தட். இட்ஸ் ஓகே. இந்த அன்னைக்கு நீ என்கிட்ட தந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியோட டைரக்டரை ஜிகே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சேர்மன் சைனிங் அத்தாரிட்டியும் உனக்கு கொடுத்துட்டேன். சேர்மேனா? எனக்கா? ஆமாண்டா. இனிமே என்னால் எதையும் பார்த்துக்க முடியாது. முந்தி மாதிரி என்னால் எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதே ரேஞ்சில் போச்சுன்னா நம்ம கம்பெனி சுத்தமாக நாசமாயிடும். ஷேர் மார்க்கெட்டில் வேற ஏற்கனவே டவுனில் இருக்கு. இது நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் வாழ்க்கையை தான் நாசமாக்கும். அது மட்டும் இல்லை, நீயும் ரொம்ப நாளாக டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேல்ல, அதான். நீ இந்த கம்பெனியோட சேர்மனும் நீதான். குட் லக். நில்லடா. அப்படின்னா நீ எங்க போற? பயப்படாதடா. கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா மரணம்னா எனக்கு பயம். இந்த ஃப்ளாட்டோட சாவி. யா! என்னாச்சு? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாடி, எனக்கு பைத்தியம்தான். என்னோட சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உன்னோட ஜிகே இப்போ ஸ்டார் லைனோட சேர்மன் ஆயிட்டான். உன்னை இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியுங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்குல்ல? சாரிடா ஹரி. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். ஏன் பேச்சுல நீ மயங்கல. கோடீஸ்வரன் ஆக சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த டாக்குமெண்ட்ஸ் அவன் இப்ப என்கிட்ட கொடுத்ததுக்கு நீ காரணம் இல்ல. என்னோட மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆனதுனால தான். ஹரீந்திரனோட கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான். இல்லைன்னா இந்து கல்யாணத்திலிருந்து போயிருக்க மாட்டா. கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னோட கனவு பலிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஒரு பிளான் பண்ணேன். நான் கோபாலகிருஷ்ணன், ஹரீந்திரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தெரியும், சொல்லிருக்காரு. அப்பா தூங்கிட்டு இருக்காரா? அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அவங்க வரத்துக்குள்ள நான் கிளம்புறேன். நான் வந்துட்டு போனதை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். அதுவும் முகூர்த்தத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன். நானும் ஹரியும் நகமும் சதையுங்கிற மாதிரி. அவ்வளவு க்ளோஸா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்றதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாகிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவனை மாதிரி ஒரு ஃப்ராடை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கான ஆதாரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பூஜா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அவளை கூட அவன் விட்டு வைக்கல. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த ஹரீந்திரன் ஒரு நல்லவன் நினைச்சுதான் அலெக்ஸை விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சீங்க, அப்படிதானே? அதான்டே ஜிகே ஐடியாலஜி.